நம்பவே முடியலம்மா. ரொம்ப வினோதமா இருக்கு உங்க கேஸ். என்ன பண்றது சார், என் தலையெழுத்து அப்படி இருக்கு. நான் பெத்த குழந்தைய கூட எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு என் வீட்டுக்காரர், என் மாமனாரு அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு சாதாரண பப்ளிக் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட மனசு வராதா சார்? இதெல்லாம் ஜீரணிக்க கூட முடியல சார். ஐ சி. ஒரு நிமிஷம். நவீந்தன் என் ஃப்ரெண்டு வருவாரு, வந்தா கால் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஹலோ மிஸ்டர் முத்தையா, நான் கமிஷனர் பேசுறேன். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்புலட்சுமின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா? அந்த பொண்ணோட குழந்தைய அவங்க வீட்டுக்காரரும் அவங்க மாமனாரும் சேர்ந்து கடத்தி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களாமே. சார் அவங்க வந்தது உண்மைதான் சார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சடனாக கிளம்பிட்டாங்க. இருங்க மேடம், பேசி முடிச்சுக்கலான்னு சொன்னேன். கேட்கல சார், அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஐ சி. மிஸ்டர் முத்தையா, எனக்கு இந்த பொண்ணோட கேஸை சரியான விதத்தில் டீல் பண்ணணும். ஏன்னா தான் பெத்த குழந்தைய தனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றத எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்சியராக பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன் சார். நான் இப்போ அந்த பொண்ணை உங்கள் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க கொடுக்குற கேஸை வாங்கிக்கிட்டு உடனே கேஸை டீல் பண்ண ஆரம்பிங்க. அது என்ன விவரம், யார் மேலே தப்பு, என்ன பிரச்சனை, பிரச்சனைக்கு யார் காரணம்னு ஒன்று விடாமல் கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சி எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் தரணும். எஸ் சார், கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். ஆல் ரைட். மிஸ்ஸஸ் சுப்புலட்சுமி உங்களை வந்து பார்ப்பாங்க. ஓகே சார். ஏமா, உங்க வீட்ல யாரோ போலீஸ்கார் ஒருத்தர் வந்திருக்கார்தா வனிதா சொன்னா. எங்க அவரு? முத்தையாவை கேக்குறியாம்மா? அவன் டியூட்டிக்கு போயிருக்காம்மா. இத பாருங்கம்மா, என் மனசுக்கு பட்டதை நான் ஓப்பனா சொல்றேன். அப்போ நான் சொன்னனே பிரியா, அந்த மாதிரி தான் நம்ம உமாவும். வீட்ல ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது நீங்க கல்யாணம் ஆகாத யாரோ ஒருத்தரை வீட்ல தங்க வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலம்மா. ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா. முத்தையா அந்த மாதிரிலாம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்ச பையன். சொல்ல போனா உமாவுக்கும் அவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கு. அவன் பார்வையில தப்பான விதமா எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படிதாம்மா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அசம்பாவிதம் ஏதோ ஒரு சமயத்துல நமக்கே தெரியாம நடந்துருது. எதனால நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நடந்ததுக்கு அப்புறம் கியோ முயோன்னு கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்லையாமா? இல்ல ரேணுகா, நீ என்ன சொன்னாலும் முத்தையாவை பத்தி என்னால அப்படி நினைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு முத்தையா தங்கமான பையன்தான். சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன். உமா மேல அவனுக்கு அளவு கடந்த பாசம். சொல்லப்போனா உமாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அதுக்கான விதைய போட்டது முத்தையாவும் அவங்க அப்பாவும் தான். இது தெரியுமா உனக்கு? எங்க வம்சத்திலேயே போலீஸ் வேலைக்கு போயிருக்கிற ஒரே ஆளு முத்தையாதாம்மா. கௌரவமான கண்ணியமான புள்ள. எனக்கு என்னவோ அவன்தான் உமாவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைப்பான்னு என் மனசுக்கு படுதுமா. அப்படி இருக்கிறப்ப அவனை சந்தேகப்பட்டு பேசுறது ரொம்ப தப்புமா. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வேண்டாம் ரேணுகா, அது தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுடு. முத்தையாவை பத்தி தப்பா எதுவும் பேசாத. நீ 1000 சொன்னாலும் அவனை என்னால தப்பா நினைக்கவே முடியாது. உமா அவனுக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அத்தை புள்ள மாமா புள்ளனா முறை பையனா தானே கணக்கு. உறவுப்படி முறை பையனா இருக்கலாமா? ஆனா சின்ன வயசுல இருந்தே அவங்க பழகின விதம் அந்த மாதிரி இல்ல. அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் அவங்க பழகி இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த தப்பு தண்டாவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ அந்த பேச்சை விடுன்னு சொல்றேன்ல. இரு, உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்.
என்ன வனிதா இது? உங்க அத்தையை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க இப்படி அந்தர் பெல்ட்டி அடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ரேணுகா. எங்க இருந்து இந்த முத்தையா வந்து முளைச்சானே எனக்கு தெரியல. கடவுள் தான் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நல்ல வழியை காமிக்கணும். சரி விடு. கோமதி, கோமதி. என்னங்க? கோமதி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போக வேண்டியதுதானே? இருக்கட்டுமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கோயிலுக்கு போயிருந்தப்ப அந்த சுப்புவை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுமா. இப்பதான் மனசுல கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு புரியல மாமா. திடீர்னு ரிலாக்ஸ் ஆயிட்டேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன நடந்துச்சு? நான் அதை சொல்லலம்மா. அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் நமக்கு சொந்தக்காரரா போயிட்டாரு. அவர் பார்க்கிறதுக்கு நல்ல மனுஷனாவும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? நமக்கு சாதகமா தானே எல்லாமே நடக்கும். நீ கவலையே படாத கோமதி. அந்த மனுஷன் ரொம்ப தன்மையான ஆளா இருக்காரு. சொல்றத பொறுமையா கேட்டுக்கிறாரு. சொந்தக்காரரா அவர் இருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு எதிராக எதுவும் செய்ய வாய்ப்பு இல்லைன்னு தான் என் மனசுக்கு படுது. அம்மா, அந்த ரத்திதேவி ரொம்ப அடாவடியா பேசிட்டாமா. பேசிட்டே இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸ் கிளம்பி போறேன்னு போயிட்டா. இன்ஃபேக்ட் அந்த இன்ஸ்பெக்டருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? நானும் அதை கவனிச்சேன்டா. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா என் மனசுல பட்டது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து கண்ணீர் விட்டு அழுதா உடனே அவ தரப்புலதான் நியாயம் இருக்கும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கோவில் அவர் ரதிதேவியோட வந்து நின்னப்போ என்னடா இது, இப்படி ஒரு பெரிய பிரச்சனையோட கொண்டு வந்து நிக்கிறாளேன்னு அப்படியே நான் கதி கலங்கி நின்னங்க. பூசாரி தான் சொன்னார்ல அத்தை, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு. அதுக்காக தானே நம்ம கோயிலுக்கு போனோம். சொல்லி வச்ச மாதிரி அந்த சுப்பு கோயிலுக்கு வந்து சேர்ந்தா பாருங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதும். கவலைப்படாதமா, அவளாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியும் இந்த கேஸ் நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகும். அந்த சுப்புவால எதுவுமே பண்ண முடியாது. வணக்கம் சார். சார் வாங்க சார், உள்ள வாங்க. கோமதி, நான் சொல்லல, முத்தையா சார். சார் தான், வாங்க வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். சார் முதல்ல உட்காருங்க. கோமதி, சாருக்கு குடிக்க ஏதாவது இல்ல கொண்டு சார், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு முக்கியமான மேட்ரு, அது சொல்லிட்டு போக தான் வந்தேன் சார். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார். கமிஷனரே ஃபோனில் பேசினார். ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுப்புலட்சுமியும் ரதிதேவியும் கோவிச்சிட்டு போனாங்க இல்லையா, நேராக கமிஷனரை போய் பார்த்து அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கமிஷனரே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரித்தார். நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்டே சொன்னேன். இல்லை சார், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க தான் சடனாக எழுந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, இந்த கேஸை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால தான் சார், அவங்க அங்கே போயிட்டு எதுவும் குழப்பிட மாட்டாங்களே? சேச்சே, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது சார். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை கமிஷனர் முன்னாடியே உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உங்களை குறை சொல்கிறதும் நீங்கள் அவங்க தரப்பில் நியாயம் இல்லைன்னு சொல்கிறதும் கமிஷனருக்கே தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கமிஷனரே ஸ்ட்ரைட்டாக அதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ ரெண்டு சைடும் என்ன ப்ராப்ளம்ங்கிறத அவரும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விதத்துலையும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பார்ப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார் ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்குற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். சார், நாங்க என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க சார். இத பாருங்க சார், நான் உங்களை மனசார நம்புறேன். எது நடக்கணுமோ அதை நீங்க நடத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கிளம்பி என் கூட ஆஃபீஸ்க்கு வாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே தான் இருக்காங்க. நேரடியாக அவங்ககிட்டே வந்து பேசுவோம். உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எதுவும் நானும் சொல்லிட்டு போகட்டும்.
எதுவாக இருந்தாலும் நியாயம் எது தர்மம் எதுங்கிறது கமிஷனருக்கும் தெரியும் இல்லையா? அப்பா எனக்கு என்னமோ இவர் சொல்றது சரின்னு படுதுப்பா. நம்மளுக்கு இந்த குழந்தை ஏலகிரியில தான் கிடைச்சது. அந்த குழந்தைய நம்ம அங்கே தான் சட்டப்பூர்வமாக தத்தெடுத்துக்கிட்டோன்னு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. போறாத குறைக்கு கலைவாணி அங்கே தான் இறந்தா, சூசைட் நோட்டு, அப்புறம் இந்த கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆனது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா எல்லா ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கேப்பா. கரெக்டு சார். இதையே வந்து கமிஷனர் கிட்ட சொல்லுங்க, பிரச்சனை ஈஸியாக முடிய போகுது. சார், நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கு. இந்த குழந்தைய எங்க குடும்பத்து வாரிசா மனசார ஏத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். என் மருமக அந்த குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கா. இப்படிப்பட்ட நேரத்துல அந்த சுப்புலட்சுமி ஏதாவது பிரச்சனை பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்னா அது தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்ல சார். தயவு செஞ்சு இனிமே எதுவும் நடக்காம இந்த விவகாரத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கறது உங்களோட பொறுப்பு சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். போலாமா சார்? போலாம் சார். கோமதி போயிட்டு வந்துருவா. வா பாத்து. சூர்யா. இதான் சார் ப்ராப்ளம். இந்த பொண்ணு சுப்புலட்சுமி அது தான் பெத்த குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் சூர்யா இது ஏலகிரியில் கிடைச்ச குழந்தைன்னு சொல்கிறாரு. சார், அவங்க சொல்றது பொய் சார். இவர் எனக்கு பிறந்த குழந்தைய ஏலகிரிக்கு தூக்கிட்டு போய் வேற யாரோ பெத்த குழந்தை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி என் மாமனார் நாடகம் ஆடிருக்காரு சார். அபாண்டமா பேசாதம்மா. சார், நான் விரும்புறேனோ இல்லையோ, சுப்புவும் என் மருமக தான் சார். இவளோட குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி அதை தூக்கிட்டு வந்து வளர்க்கறதெல்லாம் எப்படி சார் என்னால செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் என் புள்ள சம்மதிக்கவே மாட்டான் சார். ஆமா சார், எங்க அப்பா சொல்றது உண்மைதான். எனக்கும் சுப்புக்கும் டேர்ம் சரியில்லைன்றதும் உண்மைதான். ஆனா என் வாயில இருந்து எப்படி சார் அவ குழந்தை செத்துச்சுன்னு நான் சொல்லுவேன்? இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தைக்கும் நான் அப்பன் தானே. இவங்க நடிக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டல்ல சுப்புக்கு குழந்தை பிறந்தது உண்மை. இந்த தர்மலிங்கம் அங்க உள்ளவங்களோட வாயெல்லாம் அடைச்சு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு. வேற ஒரு செத்து போன குழந்தைய சுப்புவோட குழந்தைய காமிச்சு ஏமாத்தி இருக்காரு. இல்லவே இல்லை சார், இது அபாண்டமான பொய் சார். தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க சார். ஏலகிரியில என்ன நடந்ததுன்னு இதோ என் புள்ளையே சொல்லுவான் சார். நீங்களே கேளுங்க சார். சார், நானும் காயத்ரி ஏலகிரியில தங்கிட்டு இருந்த வீட்டுல கலைவாணின்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு பையனை பார்த்து லவ் மேரேஜும் பண்ணியிருக்கா. அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. பத்தா குறைக்கு அந்த பையனையும் அந்த குழந்தையும் விட்டுட்டு வான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. பாவம் சார் அந்த பொண்ணு கலைவாணி. அந்த குழந்தைய எப்படி வளர்க்கறது, என்ன பண்றது எதுவும் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. நானும் காயத்ரியும் கூட நிறைய வாட்டி அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். எங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போயிடுறோம், ஒன்று வச்சு காப்பாத்துறோம்னு கூட சொன்னோம். ஆனா அவ இதெல்லாம் எதுவுமே கேட்கல சார். தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டது அங்க ஏலகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார் கேஸ். அங்க இருக்கிற போலீஸ்ட பெர்மிஷன் கேட்டு நாங்க சட்டப்படி அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி தான் சார் இந்த குழந்தைய நாங்க தூக்கிட்டு வந்தோம். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வேணா ஏலகிரி போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. பொய் சார். சத்தியமா இவர் சொல்றது நம்பவே நம்பாதீங்க. டாக்டரை விலைக்கு வாங்க முடிஞ்ச இவங்களால ஒரு இன்ஸ்பெக்டரை விலைக்கு வாங்க முடிஞ்சிருக்கு சார். இதை பாருமா, தேவையில்லாம டிபார்ட்மெண்ட் தப்பா பேசக்கூடாது. சொன்னா கஷ்டமா இருக்கா சார்? ஆனா பாதிக்கப்பட்டவளோட குரல்னு ஒண்ணு இருக்குல்ல, இவ கஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. குழந்தை இழந்துட்டு நிக்கிறவ வேற எப்படி சார் பேசுவா? இவ குழந்தைக்கு நடந்தது அது பிறந்தப்போ நடந்த விஷயமா சார்? இவங்க அண்ணனை வேணும்னா கூப்பிட்டு கேளுங்க சார். அவர் தான் பாடியை வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணார் சார். இவளோட அண்ணனும் அண்ணியும் அந்த குழந்தை செத்ததுக்கு சாட்சியா இருக்கிறப்ப இவ எங்க வீட்டுல வளர்ற குழந்தைய இவ குழந்தைன்னு சொல்றது எப்படி சார் நியாயமாக முடியும்?
என்ன மிஸ்டர் முத்தையா, ரொம்ப குழப்பமா இருக்கு சார். அந்த குழந்தை உன்னோட தான் நீ சொல்றதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டதா சொல்ற கலைவாணி அவ இன்னும் சாகல சார். அவ நடிச்சு ஏமாத்தினது தான் சார் சத்தியம். அவளை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க சார், எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். என்ன மிஸ்டர் முத்தையா? சார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் சார். அந்த பொண்ணு எங்க இருக்கா என்னன்னு ஃபுல்லாவே விசாரிக்கிறேன் சார். சார் இதெல்லாம் வெட்டி வேலை சார். அவ செத்தது போலீஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு சார். செத்தவளை தேடி நீங்க எங்க சார் அலைய போறீங்க? அவர் எங்கேயோ அலைஞ்சிட்டு போறாரு சார். உங்களுக்கு என்ன வந்தது? வாய மூடுமா. உனக்கு இந்த கேஸுக்கு என்னம்மா சம்பந்தம்? முதல்ல அதை சொல்லு. சார் நான் சொல்றேன் சார், இந்த லேடி எங்க ஃபேமிலிக்கு எதிரா இதோ இந்த சுப்புவை கொம்பு சீவி விட்டு எங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறா சார். ஆக்சுவலா என் மகன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார். தாசில்தார் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பார்க்கறான் சார். இவங்களோட சட்டவிரோதமான காரியத்துக்கு இவன் துணை போக மறுத்ததுனால இவனை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஹலோ, உங்க மகன் ஆஃப்டர் ஆல் ஒரு கிளர்க். மோதறதா இருந்தாலும் தகுதி உள்ள ஆளோட தான் மோதுவேன். கமிஷனர் சார். இருங்க, எதுக்காக சத்தம் போடுறீங்க? இதை பாருங்க முத்தையா, இது ரொம்பவும் சென்சிட்டிவான கேஸ். இது ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட கேஸ். ரெண்டு தரப்பு ஆளுங்களும் அவங்கவங்க ஸ்டாண்ட்ல வைராக்கியமா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரையாவது அரெஸ்ட் பண்ணியோ இல்ல விசாரணைங்கிற பேர்லயோ எதையும் சாதிக்க முடியும்னு எனக்கு தோணல. உண்மைதான் சார். இந்த கேஸை நீங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க, நானே அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிடுறேன். இந்த கேஸை கோர்ட்டு விசாரிச்சு என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? சரிங்க சார், தாராளமா பண்ணுங்க சார். கோர்ட்டு படி ஏறினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும்னா அதுக்கு நாங்க தயார் சார். மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் சார். அது நிச்சயமா இந்த சுப்புவோட குழந்தை இல்லவே இல்லை சார். இங்க சொல்லிக்கிட்டு இருந்த உண்மையை நான் போய் கோர்ட்ல சொல்லிக்கிறேன் சார். அங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் சார். ஆல்ரைட், அப்ப நீங்க எல்லாரும் போகலாம். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சம்மன் வரும். அப்ப நீங்க நேரா கோர்ட்டுக்கு போய் ஆஜராகலாம். மிஸ்டர் முத்தையா, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். மேடம், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியல. சூர்யா மேல உங்களுக்கு ஏதோ கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு என் குழந்தைய மீட்டு கொடுக்கறது மூலமா சூர்யாவை எப்படி நீங்க பழி வாங்கினதாகும்? அப்படியே இருந்தாலும் எல்லாத்துக்கும் உடனே உடனே ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்க்கறது அவ்வளவு சரியில்லை சுப்பு. உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், உன் குழந்தைய உன்னோட சேர்த்து வைக்கிறேன்னு. நான் சொன்னா செஞ்சிருவேன். குழந்தை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கேள்வி கேட்கறதெல்லாம் எல்லா விதத்திலயும் சரியா இருக்கும். ஐயோ மேடம், அப்படி இல்ல. நீங்க என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தீங்க. இது எனக்கு மறக்க முடியாத பெரிய உதவிதான். ஆனா இன்னைக்கு என் வீட்டுக்காரர், என் மாமா, என் அத்தை, என் அண்ணா, அண்ணி, ஏன் சம்பந்தப்பட்ட எல்லாருமே எனக்கு எதிராக நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தனியா ஒத்தையா நான் உங்க பக்கம் நின்னுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் அப்படித்தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன உங்க பக்கம் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு என்னால யோசிக்க முடியுது. தவிர அந்த காரணம் சரியா தெரியாம அதை ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இந்த பார் சுப்பு, இந்த உலகத்துல ஒரு குண்டூசிய கூட நம்ம இலவசமா வாங்க முடியாது. ஒரு கர்ச்சீஃப் யாராவது உனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உன் விஷயத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் செய்யற உதவிக்கான விலைய நீ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அத நான் வேற இடத்துல இருந்து வாங்கிப்பேன். ஆனா கண்டிப்பா விலை உண்டு சுப்பு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம்.
திரும்பவும் போலீஸ் கோர்ட்டு அப்படி இப்படின்னு போச்சுன்னா பயப்படாத சுப்பு, நான் இருக்கேன் உனக்கு. இனிமே நீ அரெஸ்ட் ஆக மாட்ட. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உன் குழந்தை உன்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் உன்னை நான் அடக்காப்பேன். என் வார்த்தையை நீ நம்பலாம். ஏன்னா நீ ஏமாந்தவ, நான் தோத்தவ. தோத்தவளோட வலி ஏமாந்தவளோட வலியை விட பெருசு. சூர்யாவை நான் என்ன செய்ய போறேன், எதனால, எப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா மேடம் ஒரு நிமிஷம். சூர்யா என்னோட வீட்டுக்காரர். அவருக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால தாங்க முடியாது. என்ன அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். என்னோட குழந்தைய சட்டவிரோதமா என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் அந்த காயத்ரி கையில கொடுத்து வழக்க சொல்லிருக்கலாம். ஆனா அவர் மேல எனக்கு இருக்கிற அன்பும் காதலும் அப்படியேதான் இருக்கு. இது வரைக்கும் அது மாறவே இல்லை. அவருக்கு நீங்க ஏதாவது கெடுதல் செஞ்சீங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. கெடுதல் பண்ண போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு சுப்பு. வாழ்க்கை முழுக்க பாடம் இருக்கதான் செய்யும். படிச்சு தீர வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே உண்டு. சூர்யா இப்போ என்கிட்ட பாடம் கத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கார். இதுல நீ தலையிடாத. உனக்கு நான் கொடுத்தது ஒரே ஒரு வாக்கு, உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேங்கிறது. அது வேணுமா வேணாமா அத மட்டும் சொல்லு. இங்க பாருங்க சுப்பு, மேடம் என்ன சொல்றாங்களோ அத தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு, உங்க எதிர்காலத்துக்கு, ஏன் உங்களோட குழந்தையோட எதிர்காலத்துக்கும் அதுதான் சரியா இருக்கும். நிம்மதியா போய் ரெஸ்ட் எடு. கூடிய சீக்கிரத்துல நல்லது நடக்கும். மேடம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேடம். எங்க அண்ணா அண்ணியை நான் பார்க்கணும். அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஓகே மேடம், அரேஞ்ச் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மேடம். நீயா எந்த முயற்சியும் பண்ணாத, எங்கேயும் போகாத, எனக்கு தெரியாம எதையும் செய்ய பார்க்காத. புரியுதா? ம்